இப்போ நீங்கள் அந்த ரூம் உள்ள போனீங்கல்ல, ரூம் உள்ள போனது அவர் தானே சொன்னார் ஸ்வீட் எடுத்தீங்கன்றது. ஆமாம் சார். ஆனால் வந்து அவர் பார்க்குறப்ப சொன்னார் வந்து குழந்தை வந்து சரியாக வளர்ச்சி அடையலை இன்னும் ஸ்கேனில் 5 மாதம் ஆயிடுச்சு எப்படி வளர்ச்சி? 3 மாதம் தான் 3 மாதம் நீங்கள் போனது 5ஆவது மாதம் தான் நீங்கள் போனீங்க. ஆனால் சரியாக குழந்தை வளர்ச்சி அடையலை அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னார்? அப்புறம் இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு வந்து பாருங்க அப்படின்னு சொன்னார். ஏன் சார் திரும்ப குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையானா நான் ஃபஸ்ட்டு கேட்டு கேட்டு அதை குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டேன். இல்லைம்மா சரியாக தெரியல ஸ்கேனில், இன்னும் 2 வாரம் கழிச்சு வாங்க. வரப்பு சீட்டோட வந்தாங்க அது மட்டும் தான் சொன்னார். சரியா தெரியலன்னு சொல்றீங்களே சார், எதுவுமே வளர்ச்சி அடையலன்னு சொல்றீங்களே சார், அப்புறம் சார் நீங்கள் ஸ்வீட் எடுத்துக்கிறீங்க? குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது பிரச்சனையா அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. நீங்கள் 2 வாரம் கழிச்சு வந்து பாருங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ரூஃபை போகல ஸ்வீட் எடுத்துங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நான் கேட்கல. அதை ஃபர்ஸ்ட் கூட எங்க நாத்தனார் வந்தாங்க, அவங்க தான் கேட்டாங்க. பட் அவங்கள்ட்ட சொல்லிட்டாரு என்ன குழந்தை? அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாரு போல, அது எனக்கு தெரியாது. எனக்கு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா நீங்க சொல்லுங்க. இல்ல அப்படின்னு பையன்றது எப்ப தெரியும் உங்களுக்கு? அவங்கள்ட்ட தான் சொல்லியிருக்காரு. ஸ்வீட் எடுத்துருவாங்க தான் அவர் சொன்னாரு, வேற எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லி. இல்லம்மா நான் கேட்கறது வந்து நேராக உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ பொன் குழந்தையா பையன் குழந்தையான்றது உங்களுக்கு ஸ்கேன் முடிஞ்சா எப்போ தெரியும், என்னைக்கு தெரியும்? ஸ்கேன் முடிஞ்சது அப்ப சொல்லலைங்க சார். ஸ்கேன் முடிஞ்சோடனே நான் வெளில வந்துட்டேன். என்ன வெளில போச்சு நாட்டு சொல்லிட்டாரு. அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாரு. அவங்க அப்பவே என்னன்னு சொன்னாங்க? அவரு எதுவும் தெளிவாலாம் சொல்லல, ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் சொன்னாங்க. பையன்றது உங்களுக்கு எப்போ தெரியும்? பிறந்தோடனே தான் சார் தெரியும். அவளுக்கு பிறக்கிறதுமே அவனுக்கு பிரச்சனை தான். இங்க மகாத்மால தான் நாங்கள் பார்த்தோம். அப்பவே அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்து குழந்தை சரியா வளர்ச்சி இல்லை, தலை மட்டும்தான் இருக்கு, மற்றபடி அதுக்கு சரியான பார்ட்ஸ்லாம் எதுவுமே சரியா இல்லை. 2-3 தடவை அதே தான் சொன்னாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் போய் பார்க்குறப்பலேருந்தே அவங்க அதே தான் சொன்னாங்க. ஸ்கேன்ல பார்த்தா குழந்தை சரியா வளர்ச்சி இல்லைம்மா நான் கேட்குறது என்னன்னா, அவர் வந்து டெலிவரி பார்க்குற டாக்டர் கிடையாது. நீங்கள் எதுக்கு தெளிவாக அவரை தெரியல ஏன் போறீங்க? ஊரில் எவ்வளோ டாக்டர், கடலூர் தான் லேடி டாக்டர் எவ்வளோ பேர் இருக்காங்க, விட்டு ஏன் அங்கேயும் போறீங்க? நாங்கள் நெய்வேலியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டதால 2 குழந்தைக்குமே அங்கே எத்தாப்புல பொண்ணு டாக்டர் இருக்கு. அங்கே தான் சார் நாங்கள் போனோம். அப்புறம் விட்டுட்டு அவரை விட்டு இப்படியே போறீங்க? அங்கே தான் போனோம். இப்போ அங்கே முடிஞ்சிச்சு, இப்போ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தான் இருந்தேன். அவங்க வந்து நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதால நான் கேட்குறது வந்து 3 ஸ்கேன் பார்ப்பீங்க. இப்போ முதல் ஸ்கேன் எங்கே பார்த்தீங்க? மகாலட்சுமி மகாலட்சுமி டாக்டர் அவங்கள்ட்ட ஸ்கேனே கிடையாது. நான் தான் 14 க்ளோஸ் பண்ணிட்டோம். நாங்கள் தான் அவரு தான் சார் பார்த்து எனக்கு எழுதி கொடுத்தாரு. ஸ்கேன் பார்த்தாரா? நாங்கள் அப்போ 8 மாசத்துல பார்த்தோம். குழந்தை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. இவருக்கிட்ட இந்த பிள்ளைக்கா? இல்லை சார், பொண்ணுங்களுக்கு. அப்போ ரைட்டுமா. இந்த பாப்பா அவங்களுக்கு கடைசி பையன் இருக்காங்க, அவங்ககிட்ட அவங்க அவர் தான் அனுப்பிச்சு விட்டாரு. இல்லை நான் கேட்குறது நல்லா தெளிவாக நான் நேராக கேட்குறேன் உங்கள்கிட்ட. ஏன்னா நீங்கள்